இவங்களால அவங்களுடைய 20 வயசுல திருமணம் பண்ணிக்க முடியல. ஆனா அவங்களோட காதல் அவங்கள 60 வயசுல சேர்த்து வச்சிருக்கு. ஜெயப்பிரகாஷும் ரஷ்மியும் இவங்க தான் இப்போ வைரல் கப்பிள். 65 வயசுல திருமணம் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கைய தொடங்கியிருக்காங்க. எப்போதும் பெற்றார், உற்றார் சம்மதத்தோட தான் நடக்கும். ஆனா, இங்க டிஃபரெண்ட்டா அவங்களுடைய பசங்க சம்மதத்தோட நடந்திருக்கு. ரஷ்மியுடைய டாட்டரும் திருமணம் முடிஞ்ச கையோட எந்த குழந்தைக்கு இந்த மாரி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதாவது தன்னுடைய பெற்றோருடைய திருமணத்த பார்க்குற பாக்கியம் கிடைச்சிருக்குல அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த மாரி ட்வீட் போட்டிருக்காங்க. சரி, ரஷ்மி ஜெயப்பிரகாஷ் இவங்களுடைய லவ் ஸ்டோரி எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வெல்கம் டு சாம்ரியா ஃபைல்ஸ் சேனல். ஜெயப்பிரகாஷ் தன்னுடைய 20 வயதுல அவருடைய பக்கத்து வீட்டு பெண்ணான ரஷ்மிய ஒரு தலைப்பட்சமா காதலிச்சிருக்காரு. ஆனா ப்ரப்போஸ் பண்ணவே இல்ல. ஆனா ரஷ்மிக்கோ அவங்க வீட்டார் சம்மதத்தோட வேறொருவரோட திருமணம் முடிஞ்சிருச்சு. இதனால சில காலம் ஜெயப்பிரகாஷ் மனமுடைந்து இருந்தாரு. அதுக்கு பிறகு ஜெயப்பிரகாஷ்க்கும் வேறொரு பெண்ணோட திருமணம் முடிஞ்சிருச்சு. ஜெயப்பிரகாஷுடைய திருமண வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. அதே நேரத்துக்கு ரஷ்மியுடைய திருமண வாழ்க்கையும் ரொம்ப நல்லாவே போச்சு. அவங்க 2 பேருமே தன்னுடைய துணைகளோட ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதனிடையே ரஷ்மியுடைய கணவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துடுறாரு. தன்னுடைய கணவனை பிரிந்த சோகத்தை மறக்கிறதுக்காக ரஷ்மி தனக்கு பிடிச்ச கலைத்துறையில அவங்கள ஈடுபடுத்திக்கிட்டாங்க. சில ஷார்ட் ஃபிலிம்ஸும் நடிச்சாங்க. அது எல்லாமே வந்து டைரக்ட் பண்ணது அவங்களுடைய பெண் தான். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஜெயப்பிரகாஷின் மனைவி 5 வருடத்துக்கு முன்னாடி தவறிடுறாங்க. சில நாட்களுக்கு பிறகு ஜெயப்பிரகாஷின் பிள்ளைகள் ஜெயப்பிரகாஷ ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. நீங்க 2வது திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஜெயப்பிரகாஷும் அதுக்கு ஒத்துக்க போயி வீட்ல பெண் பார்க்கும் படலம் மும்மரமா ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு நாள் எதேர்ச்சியா ஜெயப்பிரகாஷ் மொபைல் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ரஷ்மி நடிச்ச ஷார்ட் ஃபிலிம் அவர் கண்ல பட்டுச்சு. கொஞ்சம் கூட தாமதிக்காம அதுல இருந்த நம்பருக்கு ஜெயப்பிரகாஷ் கால் அடிக்க அது ரஷ்மியுடைய மகளோட போனுக்கு போய் ரீச் ஆச்சு. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ரஷ்மியுடைய மகளுக்கு பயங்கர ஆனந்தம், கொஞ்சம் அதிர்ச்சியும் கூட. இதுக்கு பிறகு என்ன இந்த விஷயத்த ரஷ்மி கிட்ட சொல்ல ரஷ்மியும் ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. இப்போ இரு வீட்டார் சம்மதத்தோட இல்ல இரு வீட்டு குழந்தைகளோட சம்மதத்தோட 65 வயதான ஜெயப்பிரகாஷ் ரஷ்மியை திருமணம் முடிக்கிறாரு. அதுதாங்க, சில காதல் கதைகள் முடிஞ்சிரும்னு நினைப்போம். ஆனா இல்ல, 40 வருஷத்துக்கு பிறகு திரும்பவும் மலரவும் செய்யும். இந்த வைரல் கப்பலோட லவ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த மாதிரியான பல வீடியோக்கள் பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு வீடியோல மீட் பண்ணலாம்.